ரிவைவலை குறித்து பாஸ்டர் பேசுறார். நம்முடைய தேசத்துல எவ்வளவு சமாதானத்தை ஏற்படுத்த முடியுமோ, எங்கெல்லாம் நாம் கூடி ஒன்றாக ஜெபிக்க முடியுமோ, எங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வேத வசனத்தை தியானிக்க வேண்டுமோ, நம்ம கூட்டமாக இருந்து ஆமென் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. சில வசனங்களை மாத்திரம் ஹைலைட் பண்ண சமயம் உண்டு. அவன் பெருமை உள்ளவன். அவனுடைய அந்த பெருமையினாலதான் அவன் எங்க இருந்த அந்த பரலோகத்திலிருந்து அவன் என்ன பண்ணப்பட்டான், அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது பெருமை. அந்த பெருமை தான். அல்லேலூயா. நல்ல பிரசங்கர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வந்து பாஸ்டர் ஒரு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு கேட்டா அவங்க வந்து அதுக்கு சரியே கொடுக்க மாட்டாங்க. என்ன பெருமை எந்த விதத்திலும் வரக்கூடாது. அது அவனுடைய ஆயுதம். பாவங்கிறது கீழ்ப்படியாமையில இருந்து வந்தது நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பாவங்கிறது என்னது, பெருமையில இருந்துதான். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் ஆங்கில எழுத்துக்கள் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கு. பாவம்ங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சின், என்ன ஸ்பெல்லிங்? SIN. எழுதுங்க, கொஞ்சம் எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க. அதுல என்ன இருக்கு? SIN. அந்த அதுலயே அந்த வார்த்தையில அர்த்தம் இருக்கு. அந்த ஐ எதை குறிக்குது? நான் என்கிற வரக்கூடிய எல்லா காரியம் என்னது? பாவம். ஆங்கில வார்த்தைகள் அற்புதமானது ஆங்கிலத்தில். அப்ப நீங்க கேட்கலாம், பெருமை, பெருமைங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எழுதி பாருங்க. PRIDE எழுதுறீங்களா? நடுவுல என்ன வருது? ஐன்னா நான்ங்கிற பெருமை வந்த உடனே அது பாவம். கிரைம் என்ன இருக்கு? குற்றம். இந்த கிரைமுக்காக இவனை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றாங்க. அப்ப அந்த கிரைம்ங்கிற வார்த்தை CRIME. நடுவுல ஐ வருது. ஆமென். பிரியமானவர்களே, நம்ம வந்து எந்த விதத்திலும் நான் என்கிற பாவம் நமக்கு இருக்கவே கூடாது. ஊழியத்தில் யாருக்கட்டும், சபையில யாருக்கட்டும், வீட்டில யாருக்கட்டும், எந்த இடத்துலயும் நான் வந்துச்சுன்னா அந்த நான் அதோட முடிஞ்சு கதை.